அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க, அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன, அக்கறை என்ன, ஏன் அவங்க அப்படி இருந்தா எப்படி? என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு. இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக 2026 மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது. அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம், அண்ணன் செல்வ பெருந்தையருடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த கூட்டம் என்ன நடக்குது. அதனால இது வலிமையாகத்தான் இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 7-8 மாத காலம் இருக்கிறது. நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும். பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? அது செங்கோட்டையனுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு ஒரு கருத்து இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். செங்கோட்டையன் அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த 6 பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லல, அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கிறேன். அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க. ஆனா ஒரே நிமிஷம் இதையும் பேசிடுவோம். ஸ்டாலின் ஐயாவை பத்தி என்ன பேசலையே. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க. பாதுகாப்பா ஜெர்மனியில், யுனைடெட் கிங்டம்ல அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லைங்கன்னா, இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அது புதிய பாட்டில் ஊற்றி விற்கிறது தான் வேலை. 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ். மேக் இன் இந்தியா திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI திட்டத்தில்